என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீன் ஊறுகாய் எப்படியே வீட்டிலே பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்னைக்கு ராமன்புதூர் மீன் மார்க்கெட் போய் 2 சூரை மீன் வாங்கிட்டு வந்தேன். அதை அழகாக கட் பண்ணி அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். மீன் ஊறுகாய் பண்ணதுக்கு சூரை மீன் தான் நல்லா இருக்கும். மற்ற மீன்லேயும் பண்ணலாம். ஆனால் இதில் பீஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் முள்ளெல்லாம் இல்லாத பீஸ் அழகாக சின்னதாக கட் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட்டும் ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும். மீன் அழுகாத மீனாக இருக்கணும். அழுகுன மீன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கன்னியாகுமரியில் எப்பவுமே மீன் கிடைக்கிற இடத்துல மீன் ஊறுகாயா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது எனக்கு இல்லைங்க, இது ஹஸ்பண்டுக்கு தான். லீவு கிடைக்காததுனால அவங்களால இப்போ வர முடியலை. அவங்களுக்கு பக்கத்தில் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க இங்கே நார்கோலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க லீவ் முடிச்சு போக போகிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கொடுத்து விடலான்னு தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். மீன் ஊறுகாய் நான் ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் பண்ணுறேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. வீட்டில் பிள்ளைங்களுக்கு நான் பண்ணுறது மேக்ஸிமம் அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். கொஞ்சத்தை எடுத்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பிள்ளைங்களுக்கு திரும்ப அம்மா எப்பப்பா பண்ணி தருவீங்கன்னு என்ன அவ்வளோ நச்சரிச்சல. அவ்வளோ சூப்பராக இருந்த டேஸ்ட்டு. நானே இப்படி வரேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மீனை நான் ஏற்கனவே அந்த மீன் கடைக்கார அண்ணாட்ட சொல்லி வச்சு அவங்க காலையில் ஃப்ரெஷ்ஷான மீனாக தந்தாங்க. நம்ம என்றைக்கும் போய் வாங்கும்போது எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நம்ம அதனால இனி ஒரு நாள் வாங்கி பிள்ளைங்களுக்கு நீட்டாக அழகாக பண்ணி கொடுக்கணும். அவங்க என்னதான் கட் பண்ணி தந்தாலும் பீஸ் பெருசாக தான் இருக்குது. நான் அதை வீட்டில் இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த தலையை தனியாக வாங்கினேன். ஏன்னா தலையும் முள்ளும் தலைனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை தனியாக குழம்பு வைக்க நான் வாங்கினேன். ஏன்னா அதில் நம்ம சேர்க்கவும் முடியாது. முள்ளும் தலையும் தனியாக வாங்கிட்டு அந்த பீஸ் எல்லாம் தனியாக வாங்கி கொண்டு வந்தேன். வீட்டில் கொண்டு வந்து பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறையவே இருந்து 2 மீனாக இருந்தாலும் நிறைய இருந்து முள்ளும் தலையும் தனியாக இருக்குது. அதை கழுவி ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சுட்டேன். ஏன்னா நான் அன்னைக்கு மீன் வச்சுட்டேன், மறுநாள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீனில் சின்ன சின்ன பீஸாக இந்த அளவு, இதை விட சின்னதாக கட் பண்ணால் கூட ஓகே தான். கட் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி போட்டு அழகாக கழுவி நீட்டாக வச்சுருக்கேன். இனி இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது ஃப்ரை பண்ணதுக்கு வேண்டிய மசாலா. ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருந்தேன். நம்ம நார்மலாக மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். அப்புறம் 5 ஸ்பூன் மிளகாய் பொடி. மீன் அதிகமாக இருக்கனால அதுக்கு தேவைக்கேற்ப மிளகாய் பொடி. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், நல்ல மிளகுத்தூள். அப்புறம் 1.5 ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம். நான் பெருஞ்சீரகம் நார்மலாகவே மீன் ஃப்ரை பண்ணும்போது போடுவேன். அதனால பெருஞ்சீரகம் போட்டிருந்தேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை எல்லாத்தையும் ஒருக்கா கை கொண்டு அழகாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா எல்லா மசாலா சேரதுக்கு ஒருக்கா அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருந்தேன். எந்த ஆயில்னாலும் ஓகே தான். ஏன்னா மசாலா பிரியாமல் இருக்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைக்கு அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் அழகாக விரவி எடுத்துட்டு இப்போ நம்ம மீனை ஒவ்வொன்றா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இனி எங்கே மசாலா படும்படி மீனை அழகாக அதில் விரவி எடுத்துடலாம். நல்லா விரவியாச்சு. இனி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணிக்கூர் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு
மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து மசாலா எங்கே அழகாக மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3/4 மணி நேரம் போல் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணிய மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ண வேண்டாம், ஓரளவு ஒரு 3/4 வேக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இதே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் தான் நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோம். அதனால் நல்லெண்ணெய் வச்சு நான் இப்போ பண்ணலான்னு எடுத்திருக்கேன். நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் எடுக்கலாம். இது நான் வந்து அவங்களுக்கு அங்கே கொடுத்து விடியனால நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பண்ணியதாக இருந்தால் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதை நம்ம வந்து இந்த மீன் துண்டை எல்லாத்தையும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு 3-4 வாட்டியாக அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சூற மீனானால சீக்கிரமே வேகும். அந்த அளவு பார்த்து நல்ல முறுக்கு கட்டையாக ஆகக்கூடாது. ஓரளவு 3/4 வேக்காடு, அரை வேக்கை விட கொஞ்சம் கூடுதல்னு சொல்லலாம். அப்படி எடுத்துடலாம் நம்ம. மீதி இருக்க மீன்களையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி மீதி இருக்க எண்ணெய் கூட தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது கூட நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடுகு கொஞ்சம் போட்டு, கடுகு பொட்டி வந்த பிறகு நம்ம கறிவேப்பிலை சேர்த்துடலாம். அப்புறம் இதில் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 காஞ்ச மிளகாயை அழகாக வந்து நெட்டெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துடலாம். அதில் 3 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது நான் வீட்டிலே பண்ணது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு இந்த பாத்திரம் அளவு இருக்குது. எவ்வளோ நிறைய சேர்த்துக்கோமோ அவ்வளோ தூரம் வந்து ஊறுகாய் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளோட ஜீரணத்துக்கு நல்லது. அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், நல்ல மிளகுத்தூள். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து பெருங்காயம். ஏன்னா வந்து ஊறுகாயனால பெருங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் வந்து வத்தல் மிளகாய் பொடி. மிளகாய் பொடி உங்க காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. மீடியமா ஓரளவு காரம் இருக்கும் இந்த அளவு போட்டா. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறம் வந்து தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சேர்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகர். ஏன்னா வந்து அங்கே கொடுத்து விடுறதுனால கெட்டு போகாமல் இருக்குது. இதில் வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் நிறைய வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்துக்கிட்டோன்னா 6 மாதம் வரை ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும்.
இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மீன் துண்டுகளை எல்லாம் எடுத்து இதில் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுடலாம். மசாலா எங்கும் படும்படியாக அழகாக எல்லாத்தையும் கிளறி விடுங்க. நான் வினிகர் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா வினிகர் கொஞ்சம் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தால் அதனால கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் அழகாக கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து அதை வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி வந்திருந்தது. நம்ம வந்து அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கணும், அதுதான் இதோட பதம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அப்படி மேலே தெரிஞ்சோன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மீன் ஊறுகாயெல்லாம் பண்ணியாச்சு. இனி வந்து அதை அழகாக ஆற விட்டுடலாம். ஆற விட்டு அது ஒரு 4-5 மணி நேரம் கழிஞ்சு காற்று உள்ளே போகாத அளவுக்கு பீங்கான் ஜாடியிலையோ இல்லைனா வந்து கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா வந்து பிளாஸ்டிக் டப்பாயில வந்து எடுத்து அழகாக மூடியை டைட் பண்ணி வந்து அதில் மூடி வச்சிடலாம். நான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அங்கே கொடுத்து விட்டதுனால பிளாஸ்டிக் டப்பா தான் வாங்கியிருந்தேன். டப்பா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து மீன் ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை பார்சல் பண்ணி இன்னைக்கு கொடுத்து விடறதுக்கு நாங்கள் பார்சல் பண்ணி நேம் எழுதி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் இந்த ஊறுகாய் மட்டும் பண்ண போகிறதில்ல, இன்னும் வேறு ஊறுகாயும் பண்ணுவோம். அதனால் வந்து ஒவ்வொன்றுக்கும் பேர் எழுதி இதை பேக் பண்ணிட்டோம். ஓகே, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த ஊறுகாயை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், நன்றி.